காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். என் வழிகள் உனக்கு கொஞ்சமும் விளங்கவில்லை என்கிறாய். மகனே, மகளே, கொஞ்சம் பொறுத்திரு. இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். யோசேப்புக்கு நான் அனுப்பின சொப்பனங்கள் நிறைவேற அவன் 13 வருடங்கள் காத்திருக்க வேண்டியதாயிருந்தது. அவன் சென்ற கஷ்டமான பாதையை கவனித்தாயா? மோசே 40 வருடங்கள் தனிமையில் ஆடுகளை மேய்க்க வேண்டியிருந்தது. அவன் என்னை முகமுகமாய் தரிசித்த பெரிய தலைவனாவான். என்னை காண வேண்டும் என்று விரும்புகிறாய். என்னை நீ உன் மாம்ச கண்களால் காண முடியாது. உன் செவிகள் திறக்கப்பட்டுள்ளன. என் சத்தத்தை கூர்ந்து கவனி. என் கண்களில் உனக்கு தயவு கிடைத்துள்ளது. பாதை தெரியாத ஆட்டைப் போல நீ அலைந்து திரிகிறாய். என் பேரன்பால் உன்னை தேடி கண்டுபிடித்தேன். பரிசுத்த ஆவியானவரின் தேற்றுதலும் போதனையும் என் வசனங்களில் வெளிச்சமும் இன்று வரை உன்னை நடத்தி வருகின்றன. உன் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிரம்பி உள்ளன. புதுப்பாட்டு பாடு. துதியினால் உன் நாவையும் உன் இருதயத்தையும் நீ வாழும் இடத்தையும் நிரப்பிக்கொள். சீக்கிரமாய் வருகிறேன். என்றென்றைக்கும் நீ என்னுடனே வாழலாம். பொறுத்திரு. என் மகிமை பூமியின் மேல் நிரம்பி இருக்கிறது. என் கரம் உன்மேல் நீட்டப்பட்டிருக்கிறது. ஆதார வசனம்: காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோவான் 20:29.